Welcome to Bank, PO, and Clerk coaching class conducted by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. ஸோ இன்னைக்கு டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் ஸ்பெல்லிங் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். மெயினாக இது வந்து உங்களுக்கு வந்து எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், ஸ்பெல்லிங்காக இருக்கட்டும், இல்லை ஃபில் இன் த பிளாங்க்ஸாக கூட இருக்கட்டும், they'll ask you in the type of a fill in the blanks question. Alright? So மூணுமே உங்களுக்கு வந்து fill in the blanksலே வந்துரும். So you don't have to worry about that. இது வந்து one of the most easiest topics. ஏன்னா இது வந்து அவ்வளோவா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அட் த சேம் டைம் பிகாஸ் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ when you do your antonyms, synonyms. சினிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் நிறைய தெரியாத வேர்ட்ஸ் வந்து யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா இந்த இந்த பர்டிகுலர் டாபிக் மூலியமா உங்களுக்கு வந்து நிறைய தெரிய வாய்ப்பு இருக்கு. வித் தேட் பீயிங் செட், உங்களுக்கு வந்து இன்னும் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சொன்னேன் ஆண்டனிம்ஸ் அண்ட் சினிம்ஸ் சொன்னேன். அண்ட் தென் கம்ஸ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அதுக்கப்புறம் க்ளோஸ் பேசேஜ்னு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ க்ளோஸ் பேசேஜ்க்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? ஸோ க்ளோஸ் பேசேஜ்னா ஒன்றுமே இல்லை, ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதில் வந்து உங்களுக்கு பிளாங்க்ஸ் இருக்கோ அது அப்ரோப்ரியேட்டான வேர்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். தட் இஸ் பேசிக்லி யுவர் க்ளோஸ் பேசேஜ். ஸோ அதுக்கு வந்து இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் with respect to fill in the blanks, it will be very useful for you in terms of reading comprehension, because reading comprehensionல வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வேர்டு தெரியல, அந்த அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்க்கான கான்டெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல சார் அப்படின்னு சொன்னா, this is actually a very good head start for you because உங்களுக்கு வந்து இந்த இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த வேர்டும் தெரிஞ்சிடும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த வேர்டு தெரியறனாலும் அந்த கான்டெக்ஸ்ட் வந்து எப்படி எந்த மாதிரி சொல்ல வராங்க அப்படின்றது உங்களால கண்டுபிடிக்க முடியும். alright? So this is one very simple topic. இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதுல வந்து உங்களால நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இது வந்து விட்டுறாதீங்க. இது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அண்ட் இந்த ப்ராக்டிஸ் பண்றதுல வந்து நீங்க கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆவீங்க அண்ட் யூ வில் ஏஸ் இட் இன் தி எக்ஸாமினேஷன். ஆல்ரைட்? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் வித் த டாபிக். இந்த டாபிக்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ டிரெக்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ்க்கு வந்து அவங்க எப்படி சால்வ் பண்ணணும்னு டிரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே இல்லை, ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் தான் இருந்தாலும். ஜஸ்ட் லுக் அட் தி டிரெக்ஷன்ஸ் என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போமே. ஓகே, so fill in the blanks in the given sentences so as to make them grammatically and meaningfully coherent. So ஒரு சென்டென்ஸ்ல fill in the blanks கொடுத்திருப்பாங்க, கிராமட்டிக்கலாவும் மீனிங்ஃபுல்லாவும் இருக்கணும். அந்த வேர்ட் ஆட் பண்றது வந்து கிராமட்டிக்கலாவும் கரெக்டா இருக்கணும், மீனிங்ஃபுல்லாவும் உங்களுக்கு வந்து கோஹெரண்டா இருக்கணும். அதாச்சும் மீனிங்ஃபுல்லாவும் கரெக்டா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? செலக்ட் த கரெக்ட் வேர்ட் ஃப்ரம் தி ஆன்சர் சாய்ஸஸ் அண்ட் மார்க் இட்ஸ் நம்பர் ஆஸ் த ஆன்சர். ஸோ நம்ம இப்போ கொஸ்டின் என்னன்னு பார்த்தலாம். கொஸ்டின் நம்பர் 1. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த ஹோல் சென்டென்ஸை படிக்க போறோம். இந்த ஹோல் சென்டென்ஸோட மீனிங்கை நம்ம வந்து புரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஒரு ஒரு வேர்டுக்கும் மீனிங் என்னன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்களே சூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கரெக்டான ஆன்சரை உங்களுக்கு சூஸ் பண்ணி தரேன். alright? பார்க்கலாம். ஓகே, so in the future, the first question, alright? In the future, the dash of design, technology and lifestyle will change the way luxury goods are designed. So என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபியூச்சர்ல வந்து நம்மளுக்கு என்னவோ இருக்கு, அந்த fill in the blanks நம்ம தான் பண்ணோம். அது என்னவோ will something of design, technology and lifestyle. ஸோ டிசைன்னா நிறைய டிசைன் இருக்கு. ஸோ என்ன சொல்றது, இந்த கார்மெண்ட் டிசைனிங், அதாச்சும் உங்களோட ட்ரெஸ் டிசைன், அதே மாதிரி கார் டிசைன்ஸ்,
அந்த மாரி நெறைய எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அந்த டிசைன். அதுக்கப்புறம் டெக்னாலஜி. இப்போ டெக்னாலஜில பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆ கார்லாம் ஆட்டோமேட்டிக் கார்ஸா மாறிட்டு வருது. டிரைவரே இல்லாம கார்ஸ் எல்லாம் மாறிட்டு வருது. ரைட்? அந்த மாரி. அண்ட் லைஃப் ஸ்டைல் வில் சேஞ்ச் த வே லக்ஸரி கூட்ஸ் டிசைன். ஸோ லக்ஸரி கூட்ஸ்னா, இந்த காஸ்ட்லி இம்போர்டட் கார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. Mercedes Benz, BMW அந்த மாரி இம்போர்டட் கார்ஸ்ல சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்க தான் லக்ஸரி கூட்ஸ். அதே மாரி உங்களோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாரி டிசைன் பண்ற அது நெறைய காஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாரி நெறைய டிசைட் பண்றது வந்து சேஞ்ச் ஆவும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ இந்த ஃபியூச்சர்ல அது என்ன வாட் இஸ் தட் சம்திங்? வாட் இஸ் த பிளாங்க் அப்படின்னு நம்ம இப்ப பார்ப்போம். ஸோ, ஆ நம்மளுக்கு பிளாங்க் வந்து எப்படி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ த எந்த மாரி ஒரு இதுன்னா, ஸோ இந்த ஃபியூச்சர்ன்னு சொல்றாங்க. இந்த ஃபியூச்சர்னா நம்மளுக்கு வந்து ஒரு விஷன் இருக்கும். ரைட்? ஸோ இந்த ஃபியூச்சர்ல வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோல். ரைட்? ஸோ இந்த கோல வந்து நம்ம எப்படி ஆ ஆ என்ன சொல்றது? அச்சீவ் பண்றோம். தட் இஸ் பேசிக்லி த ஹோல் கான்டெக்ஸ்ட். அதான் அந்த அதுக்கு சம்மந்தப்பட்ட சம்திங் ஆ இஸ் த வேர்ட் இன்சைட் த பிளாங்க். ஆல்ரைட்? ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் குடுத்திருக்காங்கன்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஆ கன்வர்ஜென்ஸ். கன்வர்ஜென்ஸ் அப்டின்னா, ஆ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்வர்ஜென்ஸ்க்கும், டைவர்ஜென்ஸ்க்கும் ஈஸியா சொல்லணும்னா, இது எப்படி சொல்றது? ஐல் டெல் யூ. ஸோ யாஹ்! ஓகே. ஆ ஸோ 2 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட்? 2 லைன் வந்து இப்டி போச்சுன்னா, ஆல்ரைட்? 2 லைனும் ஒண்ணா போச்சுன்னா, லைக் இன் தி எண்ட் இஃப் தே மீட், தென் இட்ஸ் கால்ட் கன்வர்ஜென்ஸ். ஆல்ரைட்? அதுவே ஆ இப்டி போச்சுன்னா, ஸோ இது இப்டி, இது இப்டி கீழ போது. ஆல்ரைட்? ஸோ இது வந்து மேல போது, மேல வந்து மீட் ஆவுது. இது வந்து கீழ போது, கீழ வந்து மீட்டே ஆவல. அது வந்து ரொம்ப தூரமா போது. ஸோ திஸ் இஸ் கால்ட் டைவர்ஜென்ஸ். ஆல்ரைட்? அண்ட் திஸ் இஸ் கால்ட் கன்வர்ஜென்ஸ். ஓகே. ஸோ டைவர்ஜென்ஸ்க்கும், கன்வர்ஜென்ஸ்க்கும் நம்மளுக்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம வந்து 2 வழியா போயிட்டு ஒண்ணா மீட் பண்ண வைக்கிறோமா? இங்க அதுக்கும் இந்த நான் சொன்ன அந்த அ விஷனுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. ஸோ திஸ் இஸ் நாட் தி ஆன்சர். டைவர்ஜென்ஸ் 2த்துக்குமே சம்மந்தமே இல்லாம போது. கரெக்ட்டா? அதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. ஸோ அப்ரோச் டுகெதர்னஸ். ஸோ அப்ரோச்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம்? அதாவது எப்படி அது வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்றோம்? அது வந்து எப்படி அ வாட் டு யூ சே? அதுக்கு எப்படி போறோம் நம்ம? அப்படின்னு சொல்றது அப்ரோச். ஸோ திஸ் மைட் பி தி ஆன்சர். எனக்கு இன்னும் தெரியாது. நான் இன்னொரு ஆப்ஷன் கூட பார்க்கல. ஸோ டுகெதர்னஸ். டுகெதர்னஸ்னா எல்லாரும் ஒண்ணா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கும் அ ஒரு விஷனுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. ஸோ அப்ரோச் இஸ் யுவர் ஆன்சர். ஆல்ரைட்? ரொம்ப ஈஸி. ஆ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆ இது வந்து இந்த மாரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஆல்ரைட்? இது எவ்ளோ ஈஸியா முடிஞ்சுச்சு. அதே மாரி உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஆல்ரைட்? ஆ கோயிங் ஆன் டூ த நெக்ஸ்ட் ஒன். யூ வில் வின் அ ஸ்காலர்ஷிப் டேஷ் யூ வொர்க் ஹார்ட். ஸோ இந்த சென்டென்ஸ பாருங்க. யூ வில் வின்ன்னு இருக்கு. ஆல்ரைட்? யூ வில் வின்னுனா இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ். கரெக்ட்டா? ஆனா நம்மளுக்கு வந்து இப்போ யூ வில் வின் அ ஸ்காலர்ஷிப். இப்போ நம்ம ஹார்ட் வொர்க் பண்ணா தான் நம்மளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வரும்ன்னு சொன்னாங்க. இன் த பாஸ்ட் டென்ஸ். ஸோ பண்ணா மட்டும் தான் அது வந்து ஸ்காலர்ஷிப் நம்மளுக்கு வரும். ரைட்? ஸோ தி ஆன்சர் ஷுட் பி இன் த பாஸ்ட் டென்ஸ்.
இப்போ நீங்க வந்து சாய்ஸஸ்ல வந்து எங்க பாஸ்ட் டென்ஸ் இருக்குன்னு பாருங்க. ப்ரொவைட். ப்ரொவைடுன்றது வந்து பிரசன்ட் டென்ஸ். So this is not the answer. Providing, present continuous tense. I'll again mark it if you want. Present. Present continuous. Provided. இது வந்து நம்மளுக்கு past tenseல இருக்கு. Okay. So past tense match ஆகுது. So provided is your answer. இந்த மாதிரி இது ஒரு டிப் உங்களுக்கு. ஸோ உங்களோட சென்டென்ஸ் வந்து எந்த டென்ஸ்ல இருக்குன்னு பாருங்க. ரைட்? ஸோ அந்த டென்ஸுக்கு படி யூ ஹாவ் டு basically select your answer. All right? It is as simple as that. Going on to the next one. Third question. So, inga parunga. The noise, the dash of noise as a problem is different for different people. So, the something of noise as a problem is different for different people. Okay. So, இங்க வந்து நிறைய பேருக்கு இங்கிலீஷ் பாட்டு பிடிக்கலாம். ரைட்? ஆனா அதே நிறைய பேருக்கு வந்து வேற நிறைய பேருக்கு வந்து இங்கிலீஷ் பாட்டே பிடிக்காது. ரைட்? So, so for some people, English songs are a noise. Or English songs is a noise. Okay? So, இது வந்து எப்படி பிரிக்கலாம்னா குரூப் 1, குரூப் 2. குரூப் 1க்கு வந்து இங்கிலீஷ் சாங்ஸ் பிடிக்கும். குரூப் 2க்கு வந்து இங்கிலீஷ் சாங்ஸ் பிடிக்காது. ரைட்? ஸோ குரூப் 1க்கு வந்து இங்கிலீஷ் சாங்ஸ் வந்து மியூசிக்கா தெரியும். ரைட்? ஆனா குரூப் 2க்கு வந்து அதே இவங்களுக்கு மியூசிக்கா தெரியறது வந்து இவங்களுக்கு என்னவா தெரியும்? நாய்ஸா தெரியும். கரெக்டா? ஸோ நாய்ஸ்னா ஒரு கேவலமான ஒரு சவுண்டு, இது தாங்க முடியாத ஒரு சவுண்டு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒருத்தருக்கு ஒரு கேரக்டர், ஒருத்தருக்கு இப்போ சில பேருக்கு வந்து இப்போ எனக்கெல்லாம் ஃபிஷ் பிடிக்காது. ரைட்? நான் வந்து மீனே சாப்பிட மாட்டேன். ஓகே. ஸோ ஆனா எங்க அக்காக்கு இல்லைன்னா எங்க அம்மாக்கு எல்லாருக்குமே மீனெல்லாம் பிடிக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி நேரத்துல ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. ரைட்? ஸோ அதுக்கு சம்பந்தப்பட்ட வேர்டு என்னன்னு நம்ம பார்ப்போமா? லெட்ஸ் லுக் அட் தி சாய்ஸஸ். ஸோ பிரிஸ்கிரிப்ஷன். பிரிஸ்கிரிப்ஷன்னா ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு டாக்டர்ஸ் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர்ல வந்து தேல் ரைட் யூ சம் பிரிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க, இனிமே இந்த மருந்து தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது பிரிஸ்கிரிப்ஷன். தே ஆர் பிரிஸ்கிரைபிங் யூ சம்திங். உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, இதுதான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேப்பர்ல எழுதி தராங்க. தட் இஸ் கால்ட் பிரிஸ்கிரிப்ஷன். அதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. நெக்ஸ்ட் கிளாரிட்டி. ஸோ கிளாரிட்டி அப்படின்னா நான் சொன்னேன் இங்க மியூசிக் நாய்ஸ் அப்படின்னு சொன்னேன். ரைட்? ஸோ மியூசிக் இருந்தால் தான் கிளாரிட்டி, நாய்ஸ் இருந்தா கிளாரிட்டி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. பிகாஸ் மியூசிக் இருந்தாலும் அது வந்து எவ்வளோ குவாலிட்டியான மியூசிக், அதே நாய்ஸ் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன சவுண்டு கேட்டால் கூட அது கிளாரிட்டி தானே. ஸோ ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இல்லை. ஓகே. நெக்ஸ்ட் சென்சேஷன். சென்சேஷன்னா ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஃபீல் பண்றது அப்படின்னு அர்த்தம். அது வந்து ஒருத்தருக்கும் ஒரு மாதிரின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 0 டிகிரி செல்சியஸா இருக்கு. ரைட்? ஸோ எல்லாருக்கும் அங்க போனா குளிர் தான் செய்யும். கரெக்டா? ஸோ சென்சேஷன்ன்றது ஒரு காமனான ஒரு திங். அது வந்து ஆளுக்கு ஆள் மாறாது. ரைட்? ஸோ sensation is not also not the answer.
வேற என்ன இருக்கு? பெர்செப்ஷன். ஸோ பெர்செப்ஷன் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன சொல்றது? அ எனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கல. அ என்ன மாரியே நெறைய பேர் இருப்பாங்க. அதுவே இன்னொருத்தருக்கு அதே விஷயம் ரொம்ப பிடிக்கும். ரைட்? ஸோ ஒருத்தருக்கு ஒரு வியூ பாயிண்ட். ஒருத்தருக்கு ஒரு மாரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பெர்செப்ஷன் இஸ் ஆர் ரைட் ஆன்சர். ஓகே. I hope everyone understood this because this is very important. இந்த மாதிரி தான் உங்களுக்கு antonyms and synonyms கேட்பாங்க. So you also have to note it down. இது ரொம்ப important. Going on to the next one. Okay. இந்த question படிங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ he tried to dash his sorrow by wearing a smile on his face. ஸோ sorrowனா sorrowனா sadness. Sorrowனா sadness. Alright? By wearing a smile on his face. So, அவனோட சேட்னஸ வந்து அவன் வந்து ஒரு ஒரு ஸ்மைலால மறைக்க பார்த்தான் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ என்னதான் அவன் வந்து ரொம்ப சேடா இருந்தாலும், அவன் வந்து ஒரு ஸ்மைல வச்சு அவனோட சேட்னஸ மறைக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. வித் அ ஸ்மைல் ஆன் ஹிஸ் ஃபேஸ். ஓகே. ஸோ இதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ ஹி ட்ரை டு டேஷ். ஹி ட்ரை டு ஹைட். கரெக்ட்டா? ஸோ அவன் வந்து அவனோட சேட்னஸ் வந்து ஸ்மைலால மறைக்கிறான். ஹி ட்ரை டு ஹைட். ரைட்? ஸோ ஹைடுக்கு சம்மந்தமான ரிலேட்டடான ஆர் சினோனிம்ஸ் ஆர் ரிலேட்டடான வேர்ட்ஸ் என்ன இருக்கு? எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ப்ரீஎம்ப்ட். ப்ரீஎம்ப்ட்னா ஒரு விஷயத்த வந்து முன்னாடியே செய்யறது, முன்னாடியே செஞ்சு வைக்கிறது. ரைட்? முன்னாடி செய்யக்கூடிய திறமை உள்ளவரு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ அதுக்கும் ஹைடிங்க்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. ஸோ திஸ் இஸ் நாட் தி ஆன்சர். இன்ஃப்ளேம். இன்ஃப்ளேம்னா இப்போ பெட்ரோல், டீசல் அதெல்லாம் இருக்குல்ல. தோஸ் ஆர் கால்ட் இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? அதே மாரி நீங்க எங்கேயாச்சும் போயிட்டு ஆ உங்களோட கை ஏதாச்சும் எங்கேயாச்சும் போய் இடிச்சுக்கிட்டீங்கன்னா, அப்போ அந்த இடம் என்னாவும் வீங்கிடும். கரெக்ட்டா? அந்த வீங்குறதுக்கு பேரு தான் இன்ஃப்ளேம் அப்டின்னுவாங்க. ஆல்ரைட்? ஸோ, அதுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. ஸோ, திஸ் இஸ் ஆல்சோ நாட் தி ஆன்சர். டிசைஃபர். ஸோ, டிசைஃபர் அப்டின்னா, ஒரு கோட் இருக்கு. ஆல்ரைட்? ஸோ, ஒரு கோட வந்து நம்ம டீகோட் பண்றது. ஸோ, இந்த ஸ்பை எல்லாம் இருப்பாங்க. ஸோ, ஒரு கண்ட்ரில தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. தோஸ் கைஸ் ஆர் கால்ட் ஸ்பைஸ். ரைட்? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி போயிட்டு, அங்க இருக்கிற சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்லாம் திருடிட்டு, அ இந்த கண்ட்ரிக்கு அனுப்புவாங்க. ரைட்? கேதர் பண்ணிட்டு இந்த கண்ட்ரிக்கு அனுப்புவாங்க. ஸோ, அ சில நேரத்தில அந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரி டூ அந்த கண்ட்ரி லைக் அந்த ஸ்பை வந்து அவங்களோட ஹோம் கண்ட்ரிக்கு அனுப்புறது அவங்களுக்கு தெரியக்கூடாது. கரெக்ட்டா? ஸோ அவங்க வந்து ஒரு கோட் இது பண்ணுவாங்க. அந்த கோட் மூலியமா தான் அனுப்புவாங்க. அந்த கோட வந்து இந்த ஹோம் கண்ட்ரி வந்து அவங்க டிசைஃபர் பண்ணுவாங்க. டிசைஃபர்னா அந்த கோட வந்து நார்மல் வேர்ட்ஸ்‌க்கு மாத்திடுவாங்க. ரைட்? ஸோ அதுக்கும் அ இதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. ஸோ கேமஃப்ளாஜ் இஸ் ஆர் ரைட் ஆன்சர். ஸோ கேமஃப்ளாஜ்னா உங்களோட சோல்ஜர்ஸ், நம்மளோட இந்தியன் சோல்ஜர்ஸ், ஆர்மி சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ அவங்கலாம் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அவங்களோட யூனிஃபார்ம். தோஸ் ஆர் கால்ட் கேமஃப்ளாஜ் யூனிஃபார்ம்ஸ். ஸோ அவங்கலாம் இந்த மரம், இந்த ஃபாரஸ்ட்குள்ளலாம் போனா அவங்க தெரியவே மாட்டாங்க. அப்படியே பிளெண்ட் ஆயிடுவாங்க. இல்ல இந்த கெமீலியன், அ பச்சோந்தின்னு சொல்லுவாங்க. எஸ். ஆ ஸோ கெமீலியன் வந்து என்ன ஆகும்? ஒரு ஒரு மரமோ, இல்ல ஒரு செடியில இருந்தா, அதே கலருக்கு அது மாறிடும். கரெக்ட்டா? ஸோ தட் இஸ் கால்ட் கேமஃப்ளாஜிங். ஸோ அது வந்து ஹைட் பண்ணிக்கும். கரெக்ட்டா? ஸோ he tried to camouflage his sorrow by wearing a smile on his face. This is the
answer. Okay? Did everybody understand this? All right. Let's go on to the next one. Okay, Nepal, the only Hindu kingdom in the world, has created history by giving a popular dash in favor of the communists. Okay, so இங்க பாருங்க. நேபாள் தி ஒன்லி ஹிந்து கிங்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்துன்றது ஒரு ரிலிஜன், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரிலிஜன். கரெக்டா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க? ஒரு என்னோ ஒண்ணு குடுத்தாங்க. இன் ஃபேவர் ஆஃப் த காம்யூனிஸ்ட். காம்யூனிஸ்ட்லாம் யாருன்னா, அவங்கள ரிலிஜனே இல்ல அப்படின்னு சொல்லி நம்புறவங்க காம்யூனிஸ்ட்ஸ். ரைட்? ஸோ ஆ அவங்களுக்கு ஃபேவரானா அவங்களுக்கு தகுந்த மாரி ஒரு ஏதோ ஒண்ணு குடுத்தாங்க. ரைட்? அது என்ன குடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ நேபாள், தி ஒன்லி ஹிந்து கிங்டம் இன் த வேர்ல்ட் ஹாஸ் கிரியேட்டட் ஹிஸ்டரி பை கிவிங் அ பாப்புலர் டேஷ் இன் ஃபேவர். ஸோ ஹிந்து கிங்டம்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரியணும். அவங்க வந்து ஒரு ரிலிஜன் ரிலிஜன் தான் அவங்களுக்கு மெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். கரெக்ட்டா? ஸோ இந்த வேர்ல்ட் ஹாஸ் கிரியேட்டட் ஹிஸ்டரி. கிரியேட்டட் ஹிஸ்டரின்னு சொல்லும்போது அவங்க வந்து வழக்கத்துக்கு மாறா ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பை கிவிங் அ பாப்புலர், ஃபேமஸ் டேஷ் இன் ஃபேவர் ஆஃப் த கம்யூனிஸ்ட். இன் ஃபேவர் ஆஃப் த கம்யூனிஸ்ட்னா அவங்களுக்கு தகுந்த மாரி ஏதோ ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஸோ தகுந்த மாரி ஏதோ ஒண்ணு குடுத்துருக்காங்கன்னா என்ன இருக்கும்? ஏதாச்சும் ஜட்ஜ்மென்ட்டா இருக்கலாம். ஏதாச்சும் என்ன சொல்றது? ஆ ஏதாச்சும் டிபேட்ல அவங்க வின் பண்ணியிருக்கலாம். ஏதாச்சும் இதுல அவங்க வந்து வின் பண்ணியிருக்கலாம். அந்த மாரி ஏதாச்சும் இருக்கலாம். கரெக்ட்டா? ஸோ அதுக்கு ஜட்ஜ்மென்ட்டுக்கு தகுந்த மாரி ஒரு ஆ ஆன்சர் வந்து என்னன்னு நம்ம இப்ப பார்ப்போம். ஆல்ரைட்? ஸோ தி ஃபர்ஸ்ட் ஒன் சாய்ஸ். சாய்ஸ்னா ஆ உ அ என்ன சொல்றது? சூஸ் த ரைட் ஆன்சர் பேசிக்கலி. அதேதான். உங்களுக்கு சாய்ஸ் ஆன்சர்ஸ் குடுத்துருக்காங்க. ஒண்ணு இந்த சாய்ஸ், இல்லன்னா இந்த சாய்ஸ், இல்லன்னா இந்த சாய்ஸ், இல்லன்னா இந்த சாய்ஸ். கரெக்ட்டா? ஸோ தட் இஸ் சாய்ஸ். ஸோ இன் ஃபேவர் ஆஃப் த காம்யூனிஸ்ட்ன்னு சொல்லும்போது, அவங்களுக்கு வந்து ஒண்ணு குடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சாய்ஸ் குடுக்கல. அவங்களுக்கு வந்து அ அவங்களுக்கு தகுந்த மாரி ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஸோ சாய்ஸ் இஸ் நாட் த ரைட் ஆன்சர். டீல். டீல்னா கிவ்ன்னு வராது. யூ டோன்ட் கிவ் அ டீல். ரைட்? யூ மேக் அ டீல். ஸோ கிவிங்ன்ற வரதுனால உங்களுக்கு டீல் வராது. அதுவே இங்க வந்து உங்களுக்கு மேக்கிங் மேக்கிங்ன்னு வந்திருந்தா உங்களுக்கு வந்து டீல் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க வந்து கிவிங் அப்படின்ற வர்றதுனால உங்களுக்கு டீல் வராது. ரைட்? நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி. ஸ்டடியும் இல்ல. ஜட்ஜ்மென்ட்க்கு ஸ்டடிக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. ரைட்? ஸோ தி ஆன்சர் இஸ் வெர்டிக்ட். வெர்டிக்ட்னா ஜட்ஜ்மென்ட். ரைட்? ஸோ கோர்ட்ல ஏதாச்சும் கேஸ் போடுறாங்க. ஜட்ஜ் வந்து ஒரு ஜட்ஜ்மென்ட் சொல்றாரு. ஒரு வெர்டிக்ட் சொல்றாரு. அதுக்கு தகுந்த மாரி தான் அங்க நடந்துக்கணும். ரைட்? ஸோ தட் இஸ் பேசிக்கலி வெர்டிக்ட். ஆல்ரைட்? ஐ ஹோப் எவ்ரிஒன் அண்டர்ஸ்டுட் தட். இந்த மாரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின்ஸும் நம்ம பார்ப்போம். யூ டோன்ட் ஹேவ் டு வொரி அபௌட் தட். லெட்ஸ் சி. Next one. Question number 6. The teacher made it her dash to help the students master the subjects she taught. ஸோ நான் வந்து ஒரு டீச்சரா என்ன பண்ணுவேன்னா, என்னோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் என்னோட சப்ஜெக்ட்ல நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு என்னோட ஒரு எய்ம வச்சுக்கிட்டு நான் அவங்களுக்கு கத்துக் குடுப்பேன். ரைட்? ஸோ அந்த மாரி இருக்கும்போது, எல்லா டீச்சர்ஸும் அதேதான் பண்ணுவாங்க. ரைட்? அதேதான் இந்த கொஸ்டின்லயும் இருக்கு. The teacher made it her dash டு ஹெல்ப் த டல் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ டல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்க கத்துக் குடுக்குற சப்ஜெக்ட் வந்து ஆ மாஸ்டர் பண்றது அவங்களோட ஒரு எய்மா வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரைட்? ஸோ அந்த எய்முக்கு சம்மந்தப்பட்ட ஆ வேர்ட்ஸ் வந்து நம்ம இப்ப பார்ப்போம். லெட்ஸ் லுக் அட் தி சாய்ஸஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து க்ருசேட். க்ருசேட் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஃப்ளோல போயிட்டுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆல்ரைட்? ஸோ அவங்க வந்து ரொம்ப ஈஸி கோயிங், ரொம்ப ரொம்ப ஃப்ளூவென்ட்டா எடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கும் எய்முக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. நெக்ஸ்ட் ஹோப்.
ஹோப்புக்கும், எய்முக்கும் சம்மந்தம் இருக்கு. பிகாஸ் நம்ப வந்து ஒரு எய்ம வந்து அச்சீவ் பண்ணணும்னா, அதுக்கு ஹோப் இருக்கணும் ஃபர்ஸ்ட். ரைட்? ஒரு நம்பிக்கை இருக்கணும். கரெக்ட்டா? ஸோ, அ ஆனா இங்க வந்து மேட் இட் ஹர் அ மேட் இட் ஹர்ன்னு சொல்லும்போது, அது ஒரு எய்ம். அது ஒரு அட்வென்ச்சரஸ் எய்ம்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு டல் ஸ்டூடண்ட்ட மாஸ்டர் பண்ண வைக்கிறன்றது சாதாரணமான காரியமே இல்ல. டூ பி ஹானஸ்ட். ஆஸ் எ டீச்சர் ஐ அம் டெல்லிங் யூ. ஆல்ரைட்? ஸோ அந்த மாரி நேரத்துல, ஒரு ஹோப் வைக்கிறது கரெக்ட் தான். ஆனா ஹோப்பும், எய்மும் சேம் இல்ல. ஆல்ரைட்? ஸோ, ஹோப் இஸ் நாட் தி ஆன்சர். இம்பார்ஷியாலிட்டி. இம்பார்ஷியாலிட்டி அப்டின்னா, பாரபட்சம் பார்க்காத டீச்சர் அப்டின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ பாரபட்சம் பார்க்காத டீச்சர் நீங்க சொல்லவே முடியாது. ஏன்னா, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து மாஸ்டர் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் அப்படியே விட்டுருவாங்களான்னு கேட்டா, நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த சென்டென்ஸ்ல குடுக்கல. கரெக்ட்டா? ஸோ இம்பார்ஷியாலிட்டிக்கும், எய்முக்கும் சம்மந்தமே இல்ல. எங்கெங்கேயோ இருக்கு 2 வேர்ட்ஸும். கரெக்ட்டா? ஸோ எக்ஸ்பெடிஷன்னா ஒண்ணுமே இல்ல. அட்வென்ச்சர்ன்னு சொல்லலாம். அட்வென்ச்சர் இன் search of adventure in search of something. ஆல்ரைட்? ஸோ, அவங்க வந்து இங்க அவங்களோட அட்வென்ச்சர் என்னது? டூ ஹெல்ப். அவங்களோட சர்ச் என்னது? வாட் இஸ் தட் சம்திங்? டூ ஹெல்ப் த டல் ஸ்டூடண்ட்ஸ் மாஸ்டர் த சப்ஜெக்ட்ஸ் ஷி டாட். ரைட்? ஸோ அதுதான் அவங்களோட அட்வென்ச்சர். ஸோ இது மொத்தமே அவங்களோட அட்வென்ச்சர். ஓகே? ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஈஸி. இந்த மாரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். லெட்ஸ் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். Okay. When this time consuming and dash stage gets completed, the commission will meet in New Delhi. Right? So, ஏதோ ஒரு கமிஷன் இருக்கு. ஐடி கமிஷனா இருக்கலாம். இல்ல வேற ஏதாச்சும் போலீஸ் கமிஷனா இருக்கலாம். ரைட்? ஸோ ஏதோ ஒரு கமிஷன் இருக்கு. அந்த கமிஷன் மீட்டுக்கு முன்னாடி அவங்க வந்து அ ஏதோ ஒரு ப்ராசஸ் இருக்கு. ரைட்? ஸோ அந்த ப்ராசஸ பத்தி தான் இங்க பேசுறாங்க. அந்த ப்ராசஸ்ல நெறைய ஸ்டேஜஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ பத்தி தான் இங்க பேசுறாங்க. ஆல்ரைட்? ஸோ அந்த ப்ராசஸ் வந்து டைம் கன்சியூமிங் நம்மளுக்கு ஒரு இது கிடைச்சிருக்கு. க்ளூ கிடைச்சிருக்கு. ஸோ டைம் கன்சியூமிங் அண்ட்ன்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ அண்ட்ன்னா டைம் கன்சியூமிங்க்கு தகுந்த மாரி தான் ஏதாச்சும் நம்மளுக்கு இருக்கும். ரைட்? ஸோ டைம் கன்சியூமிங் அண்ட் ரொம்ப டைம் வந்து கன்சியூம் ஆனா என்ன ஆகும்? ஒரு அ சாதாரண ஒரு மனுஷனா இருந்தா டயர்ட் ஆவாங்க. கரெக்ட்டா? அது ஒரு டிஃபிகல்ட் ப்ராசஸா இருக்கும். ஸோ டயர்ட் ஆவாங்க. ரைட்? ஸோ ஆ ஸோ ஸ்டிஃப் அப்டின்னா, ஆ என்ன சொல்றது? ஒரு குச்சி வந்து ஸ்டிஃப்பா இருக்குன்னா, அது வந்து வளைக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ ஒரு பேம்பு எல்லாம் எடுத்தீங்கன்னா, இட்ஸ் எ ஸ்டிஃப் ஸ்டிக். பிகாஸ் அது வந்து நம்மளால சுத்தமா வளைக்கவே முடியாது. கரெக்ட்டா? அது வந்து உடைக்கவும் முடியாது, வளைக்கவும் முடியாது. ரைட்? ஸோ ஆ ஸ்டிஃப்ஃப்க்கும், டிஃபிகல்ட்டிக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. ஸ்டிஃப்னா ஸ்ட்ராங்ன்னு அர்த்தம். டிஃபிகல்ட்டின்னு வரவே வராது. இம்பவரிஷ்ட். இம்பவரிஷ்ட் அப்டின்னா, பாவர்ட்டிக்கு தள்ளப்படுற ஒரு விஷயம் அப்டின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கும் ஆ டைம் கன்சியூமிங்க்கும் ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. திஸ் இஸ் ஆல்சோ நாட் தி ஆன்சர். ஆர்டுவஸ். ஆர்டுவஸ்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஆ திங். ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ். டிஃபிகல்ட்டான ஒரு ஆ இது அப்டின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் மைட் பி தி ஆன்சர். எனக்கு தெரியாது. அட்ராய்ட்னா ஒரு அ அது முன்னாடி பார்த்தோம்ல. ஆ எக்ஸ்பெடிஷன். அந்த மாரி தான் அட்ராய்டும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் தி ஆன்சர். ஆர்டுவஸ் இஸ் த ஆன்சர். ஆல்ரைட்? ஐ ஹோப் எவ்ரிஒன் காட் தட். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் இது. லெட்ஸ் கோ ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன்.
Okay, question number 8. Though the wild habitat is dash, it's at least possible to create a counterfeit one. So counterfeit one. So counterfeit அப்படின்னா duplicate or another one basically. Another one, right? So counterfeit na duplicate இல்லனா another one. Alright? So அது நோட் பண்ணிக்கோங்க. So though the wild habitatனா நம்மளோட ஃபாரஸ்ட். அதுதான் wild habitatனு சொல்றாங்க. I'll write it down. Okay? Forest தான் wild habitatனு சொல்றாங்க. Is dash it's at least possible to create a duplicate or another one. Okay? So எப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து இன்னொன்னு கிரியேட் பண்ணுவோம்? இல்லன்னா ஒரு நம்ம எப்ப இன்னொரு மொபைல் ஃபோன் வாங்குவோம்? இல்லன்னா நம்ம எப்போ ஒரு டூப்ளிகேட் வந்து கிரியேட் பண்ணுவோம்? ஏதாச்சும் ஒண்ணு அழிஞ்சா, இல்லன்னா ஏதாச்சும் ஒண்ணு ஆ என்ன சொல்றது? If something goes bad or if something damages, then we'll buy a duplicate one or another one. கரெக்ட்டா? ஸோ, ஆ அதுக்கு தகுந்த ஆ ஆன்சர்ஸ் ஸோ டேமேஜ் இல்லன்னா காணாம போறது. அந்த மாரி ஏதாச்சு ஆன்சர்ஸ் இருந்தா நம்ம பார்ப்போம். ஆல்ரைட். ஸோ டீகேயிங் அப்டின்னா, அது வந்து அழிஞ்சு போறது. மெதுவா அழிஞ்சு போறதுன்னு சொல்ல முடியாது. கெட்டு போறது அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்ல வந்து சாம்பார் வைக்கிறாங்க. ஆ அதுவே நீங்க வெளிய ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். ஆனா வெளியவே வச்சிருந்து அடுத்த நாள் காலையில பார்த்தா என்ன ஆயிருக்கும்? அது வந்து கெட்டு போயிருக்கும். ரைட்? ஸோ பாக்டீரியா இதுவாயி அது வந்து டீகே ஆயிருக்கும். ஸோ டீகே ஆவறதுக்கும், வேனிஷ் ஆவறதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. ஸோ இந்த கேஸ்ல ஃபாரஸ்ட்ன்னு சொல்றாங்கல்ல. ஸோ ஆ ஃபாரஸ்ட் வந்து டீகே ஆவாது எப்பவுமே. ரைட்? ஸோ ஃபாரஸ்ட் வந்து டீகே ஆனா என்ன ஆகும்? ஆ மரம் எல்லாம் காஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஸோ காஞ்சு போறது ஆனா ஒரு ஃபாரஸ்ட்ல வந்து மரம் எப்பவுமே காஞ்சு போவாது. தட்ஸ் அனதர் திங். ரைட்? ஸோ டீகேயிங் இஸ் நாட் த ரைட் ஆன்சர். வேனிஷிங். வேனிஷிங்னா அழிஞ்சு போறது, காணாம போறது அப்படின்னு அர்த்தம். ஸோ வேனிஷிங் மைட் பி த ரைட் ஆன்சர். எனக்கு இன்னும் தெரியல. ஸோ இத மார்க் பண்ணி வச்சுப்போம். டெமாலிஷிங்னா அழிக்கிறதுன்னு அர்த்தம். கம்ப்ளீட்டா அழிக்கிறது. ரைட்? ஆ ஸோ மனுஷங்க தான் டெமாலிஷ் பண்ணுவாங்க. நேச்சுரலா டெமாலிஷ் ஆவது. மனுஷங்க தான் ஸோ மனுஷங்க வந்து அத அழிச்சா தான் நம்ம வந்து டெமாலிஷிங்ன்னு சொல்லுவோம். அதே நேச்சுரலா அழிச்சா நம்ம வந்து வேனிஷிங் இல்லன்னா ஆ கேட்டாஸ்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ டெமாலிஷிங் இஸ் ஆல்சோ நாட் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் அபவுண்டிங். அபவுண்டிங்னா எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் ஆல்சோ நாட் த ரைட் ஆன்சர். தி ஆன்சர் இஸ் வேனிஷிங். ஆல்ரைட்? I hope everyone got that. Let's go on to the next one. The dash, the most dash among hardworking people often live to very advanced age. Okay, the most dash among hardworking people often live to very advanced age. So, uh, the most something hardworking people are the most something ஆஃபன் லிவ் டு வெரி அட்வான்ஸ் ஏஜ். நெறைய வருஷங்க வந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள்ல த மோஸ்ட் அப்படின்னு சொன்னா சக்சஸ்ஃபுல். கரெக்ட்டா? பிகாஸ் சக்சீடிங்ன்னு வராது, சக்சஸிவ்ன்னு வராது. சக்சஸிவ்னா அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜராஜ சோழன் இருக்காரு. ராஜராஜ சோழனோட ஆ சன். அவங்க தான் சக்சஸிவ் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? சக்சஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்கள வந்து சக்சீட் பண்றாங்க. சக்சஸிவ் இது பண்றாங்க. ரைட்? ஸோ சக்சஸிவ் இஸ் நாட் தி ஆன்சர். சக்சீடிங். தி மோஸ்ட் சக்சீடிங் அமாங் ஹார்ட் வொர்க்கிங் பீப்பிள்னு வராது.
The most successful among hardworking people. All right. I hope everyone got that. Let's move on to the next question. Question number 10. All her dash disappeared when she saw her young children. ஸோ ஒரு அம்மா வந்து அவங்களோட சின்ன குழந்தைய பார்த்தாங்கன்னா, அவங்களோட எல்லா கஷ்டங்களும் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? அவங்களோட எல்லா கஷ்டங்களும் ஓடி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கஷ்டங்கள் அப்படின்றதுக்கு ஆ ஏதாச்சும் ஒரு சம்மந்தப்பட்ட வேர்ட் ஏதாச்சும் இருக்கான்னு நம்ம இப்போ பார்ப்போம். ரைட்? லெட்ஸ் சி. சிம்பத்தி. சிம்பத்தி அப்படின்னா உங்களுக்கே தெரியும். பாவம் பார்க்கிறது அப்படின்னு சொல்றாங்க. தட்ஸ் கால்ட் பிட்டி. பட் சிம்பத்தினா அவங்களோட ரிலேட் பண்றது ஆர் பாவம் பார்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ பாவம் பார்க்கறதுக்கும், அ அவங்களோட கஷ்டங்கள் வந்து மறைஞ்சு போறதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. ரிஃப்ரெஷ்மென்ட். ஆல் ஹர் ரிஃப்ரெஷ்மென்ட் டிஸப்பியர்டுன்னு சொன்னா, அவங்க வந்து ஆ என்ன சொல்றது? ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்தாங்க. அவங்களோட அ சில்ட்ரன பார்த்த உடனே, அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதெல்லாம் போய், அவங்க வந்து டயர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ரைட் ஆன்ஸரா இருக்குமா? நோ. ஸோ ரிஃப்ரெஷ்மென்ட் இஸ் ஆல்சோ நாட் த ரைட் ஆன்ஸர். ஹார்மனி. ஹார்மனி அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ரொம்ப ஹாப்பியா இருக்கிற ஒரு ஆ ஹாப்பியா இருக்கிற ஒரு ஃபேமிலின்னு சொல்லலாம். இல்ல ஒரு சிட்யூவேஷன் தட் இஸ் கால்ட் ஹார்மனி. ரைட்? ஸோ ஆ அந்த ஹாப்பினஸ் டிஸப்பியர் ஆகுதா அவங்களோட சில்ட்ரன பார்த்த உடனே? நோ. ஸோ ஹார்மனி இஸ் ஆல்சோ நாட் தி ஆன்சர். ஃபெட்டீக். ஃபெட்டீக் இஸ் தி ஆன்சர். ஃபெட்டீக்னா டயர்ட் அப்படின்னு அர்த்தம். ஹார்மனினா ஹாப்பினஸ். ஆல்ரைட்? I hope everyone got that. This is one of the most important questions. ஏன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு questions வரும். So please take a note of it. Let's move on to the next one. Okay, so நாம இப்போ வந்து 10 questions முடிச்சிட்டோம். இப்போ வந்து 11th question, 11 to 20. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். In this question, two sentences, 1 and 2 are given. Each sentence, 1 and 2, has a blank in it. In each question, 5 options are suggested. Out of these, only one fits both the places in the context of each sentence. Mark that option as your answer. Okay. ஸோ இங்க வந்து உங்களுக்கு 2 சென்டென்ஸ் குடுத்திருப்பாங்க. 2 சென்டென்ஸ்லயும் ஒரு பிளாங்க் இருக்கும். உங்களுக்கு வந்து 5 ஆப்ஷன்ஸ். அந்த 2 சென்டென்ஸ்லயும் ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கும். ஆல்ரைட்? தி சேம் ஆன்சர் வில் பி இன் போத் ஆஃப் தி சென்டென்சஸ். ஆல்ரைட்? ஸோ அந்த மாரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். லெட்ஸ் see what the questions are. ஆல்ரைட்? ஓகே. இந்த மாரி தான் உங்க கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆல்ரைட்? ஸோ 2 சென்டென்சஸ் குடுத்திருக்காங்க. 1 and 2. உங்களுக்கு வந்து 2 இது குடுத்திருக்காங்க. இந்த 2 இதுலுமே ஒரே ஒரு ஆன்சர் தான் வரும். ஆல்ரைட்? ஸோ மேக் நோட் ஆஃப் இட். Okay. So the dash of the television was too loud. There was a high dash of traffic at the crossroads. Okay. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியா எப்படி பண்ணணும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க. ஸோ ஏதாச்சும் ஒண்ணுத்துல கண்டுபிடிச்சிட்டாலே அவ்வளவுதான் ஈஸி. 2த்துலயுமே உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். நீங்க 2த்துக்குமே கண்டுபிடிக்கணும்னு தேவையில்ல. ஏதாச்சும் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாலே உங்களுக்கு ஈஸியா வந்துரும். ஸோ இங்க பாருங்க the first one. The dash of the television was too loud. ஸோ லவுட் அப்படின்னா என்ன? ரொம்ப சத்தமா இருந்துச்சு, ரொம்ப சத்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றோம். கரெக்ட்டா? ஸோ சத்தமா இருந்தது. டிவில என்ன சத்தமா இருக்கும்? வால்யூம். கரெக்ட்டா? வால்யூம் தான் நம்மளுக்கு சத்தமா இருக்கும். ஸோ பிக்சர் சத்தமா இருக்குமா? பிக்சர் வந்து பிரைட்டா இருக்கலாம். ஆனா சத்தமா இருக்காது. ரைட்? ஸோ வால்யூம் இஸ் த கரெக்ட் ஆன்சர். கலர் வந்து அகைன் பிரைட்டா இருக்கலாம். சத்தமா இருக்காது. கலர் இஸ் நாட் தி ஆன்சர். இன்டென்சிட்டி கூட இன்டென்சிட்டி வந்து ஹை இல்லனா லோ மட்டும் தான் சொல்ல முடியும். ரைட்? ஆனா டூ லவுட்ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு வால்யூம் தான் கரெக்ட் ஆன்சர். இன்டென்சிட்டி இஸ் ஆல்சோ நாட் தி ஆன்சர். ஜாம் இஸ் ஆல்சோ நாட் தி ஆன்சர். Okay? Did everybody get that? Okay.
ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. ரைஸ் இஸ் த டேஷ் ஃபுட் ஃபார் மெனி கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் இந்தியா. செகண்ட் ஒன் வந்து our work was to finish the book report and dash the pages together. ஓகே. ஸோ இங்க பாருங்க. நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க? பாப்புலர், காமன், பின், ஸ்டேபிள், டை. சின்ன வயசுல உங்களோட சோஷியல் சயின்ஸ்னா, உங்களோட ஜியாகிரஃபி அங்கலாம் அந்த சப்ஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ ஒரு ஒரு கண்ட்ரில வந்து என்னென்ன ஃபுட் வந்து ரொம்ப அ என்ன சொல்றது? ரொம்ப காமன் அப்படின்னு சொல்லுவாங்க. காமனுக்கு இன்னொரு வேர்ட் வந்து ஸ்டேபிள். ஆல்ரைட்? இன்னொரு வேர்ட் வந்து ஸ்டேபிள். ஸோ ரைஸ் இஸ் த ஸ்டேபிள் ஃபுட் ஃபார் மெனி கண்ட்ரீஸ். அதுவே அது உங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சுன்னா, செகண்ட் பாருங்க. ஆர் வொர்க் வாஸ் டு ஃபினிஷ் த புக் ரிப்போர்ட் அண்ட் டேஷ் த பேஜஸ் டுகெதர். ஸோ நெறைய பேஜஸ் இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டேபிள் பண்ணுவோம். கரெக்ட்டா? பின் பண்ண மாட்டோம். ஏன்னா, இஸ் த பின் ஃபுட் ஃபார் மெனி கண்ட்ரீஸ்ன்னு வராது. கரெக்ட்டா? ஸோ ஸ்டேபிள் ஃபுட். ஸோ பாப்புலர் வரலாம். ஆனா செகண்ட் அ அ வாட் இஸ் தட்? செகண்ட் சென்டென்ஸ்ல வந்து உங்களுக்கு பாப்புலர் வராது. ஸோ பாப்புலர் இஸ் நாட் தி ஆன்சர். காமன். அகைன் காமன் கூட வரலாம். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஆனா செகண்ட் சென்டென்ஸ்ல நான் உங்களுக்கு சைட்ல மார்க் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்ல வரும். செகண்ட்ல வராது. ரைட்? அகைன் ஃபர்ஸ்ட்ல வரும். செகண்ட்ல வராது. பின். ஃபர்ஸ்ட்ல வராது. ஆனா செகண்ட்ல வரும். ரைட்? ஸ்டேபிள் தான். ஃபர்ஸ்ட்லயும் வரும். செகண்ட்லயும் வரும். டை வந்து ஃபர்ஸ்ட்ல வராது. ஆனா செகண்ட்ல வரும். ஓகே. Did everybody understand that? All right. Let's go on to the next one. Question number 13. You should dash your voice against corruption. How much more money do we have to dash for our cause? Okay. So, கரப்ஷனுக்கு அதாவது ஊழல் ஊழல் ஊழலுக்கு அகேன்ஸ்டா நம்ம வந்து வாய்ஸ் வந்து லோவர் பண்ணுவோமா? மாட்டோம். கரெக்ட்டா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்லயும் வராது. நம்ம வந்து ஒரு காசுக்காக மணி வந்து லோவர் பண்ணுவோமா? நோ. செகண்ட்லயும் வராது. ரைட்? யூ ஷுட் ஸ்பெண்ட் யுவர் வாய்ஸ். நம்ம வந்து வாய்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து வாய்ஸ் வந்து சொல்லுவோம். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட்ல வராது. ஹவ் மச் செகண்ட்ல வரும். பிகாஸ் ஒரு காசுக்காக நம்ம வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணலாம். ரைட்? ஸோ ஓகே. நெக்ஸ்ட். யூ ஷுட் கலெக்ட் யுவர் வாய்ஸ்ன்னு நம்ம எப்பவுமே சொல்ல மாட்டோம். பிகாஸ் யூ ஷுட் ரேஸ் யுவர் வாய்ஸ். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட்ல வராது. ஆனா செகண்ட்ல வரும். காசுக்காக மணி கலெக்ட் பண்றது வரும். ரேஸ் தான் ஃபர்ஸ்ட்லயும் வரும். செகண்ட்லயும் வரும். யூ ஷுட் புட் யுவர் வாய்ஸ் அகெயின்ஸ்ட் கரப்ஷன் ஃபர்ஸ்ட்ல வராது. ஹவ் மச் மனி மோர் டு வி ஹேவ் டு புட் ஃபார் அ காஸ்? செகண்ட்ல வரும். ஆனா ஃபர்ஸ்ட்ல வராது. ஸோ தி ஆன்சர் இஸ் ரேஸ். All right. Did everybody understand that? All right. Going on to the next one. Okay. இங்க பாருங்க. I will study my science notes to get a higher dash next time. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஹை மார்க்ஸ் எடுக்கலாம்னு சொல்லலாம். ஓகே. ஆனா மார்க் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கு. ஆப்ஷன் நம்பர் சி. ஆனா மார்க் வந்து இங்க வருமா? பார்க்கலாமா? ஹோட்டல்ஸ் இன் த சேம் மார்க் ஆர் லிஸ்டட் டுகெதர்ன்னு வராது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட்ல வரும். ஆனா செகண்ட்ல வராது. ரைட்? ஃபீல். டு கெட் அ ஹையர் ஃபீல்ன்னு எப்பவுமே சொல்லுவோமா? ஒரு எக்ஸாம்க்கு நம்ம எப்பவுமே ஃபீல் பண்ணி எழுதுவோம். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட்லயும் வராது. செகண்ட்லயும் வராது. கிரேட்.
ஸோ நம்ம வந்து படிக்கிறதுக்கும் கிரேடு தான். ஹோட்டல்ஸ் இந்த சேம் கிரேட். ஸோ கிரேட் வந்து பேசிக்லி ஸ்டார். ஸோ இந்த 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், 7 ஸ்டார் ஹோட்டல்ஸ் அதான் கிரேடுன்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்லயும் வரும், செகண்ட்லயும் வரும். ஆல்ரைட்? ஸ்லோப். டு கெட் அ ஹையர் ஸ்லோப் நெக்ஸ்ட் டைம். நம்ம வந்து படிச்ச மார்க் தான் வரும். ஸ்லோப் வருமா? வராது. ஃபர்ஸ்ட்ல வராது, செகண்ட்லயும் வராது. அதே மாரி தான் இதுவும். ஃபர்ஸ்ட்லயும் வராது, செகண்ட்லயும் வராது. So the answer is B. Great. Alright. I hope everybody understood that. Let's go on to the next one. Right dash has better sight than my left one. So sight na vision. Vision வந்து எதுல இருக்கும்? நம்ம எதால பார்க்குறோம்? ஐ. கரெக்ட்டா? அதேதான் இதுலயும் வருதான்னு பார்ப்போம். Okay. I passed the thread through the dash of the needle. So ஒரு நீடில் வந்து எப்படி இருக்கும்? ஒரு சின்ன ஒரு ஓட்டை எப்படி இருக்கும்? Then it comes like this. கரெக்ட்டா? So இந்த சின்ன ஒரு ஓட்டை is called the eye of the needle. Okay. So இங்கேயும் ஐ தான், இங்கேயும் ஐ தான். Alright. So ஹேண்ட்னு வருமா? My right hand has better sightன்னு வருமா? ஹேண்டுக்கு ஹேண்டால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட்லயும் வராது, செகண்ட்லயும் வராது. ஐ ஃபர்ஸ்ட்லயும் வரும், செகண்ட்லயும் வரும். ஹோல். மை ரைட் ஹோல் ஹாஸ் அ பெட்டர் சைட்ன்னு வரவே வராது. ஸோ ஃபர்ஸ்ட்ல வராது, ஆனா செகண்ட்ல வரும். ஏன்னா அந்த நீடில் இருக்கிறது வந்து ஒரு ஹோல். கரெக்டா? நம்ம வந்து ஐன்னு சொல்லுவோம், ஆனா இட்ஸ் டெக்னிக்கலி அ ஹோல். ரைட்? ஸோ ஹோல் செகண்டுக்கு வரும், ஆனா ஃபர்ஸ்ட்ல வராது. மை ரைட் கேப் ஃபர்ஸ்ட்ல வராது, ஆனா செகண்ட்ல வரும். பிகாஸ் இட்ஸ் அ கேப் அகைன், ஒரு சின்ன கேப். நெக்ஸ்ட் ஓப்பனிங். ஓப்பனிங் வந்து ஃபர்ஸ்ட்லயும் வராது, செகண்ட்லயும் வராது. ஸோ தி ஆன்சர் இஸ் ஐ. Alright? Did everybody get the answer? Alright. Let's go on to the next one. Question number 16. I handed the rough dash of the essay to my friend. நம்ம ரஃப்னு எது சொல்லுவோம்? ரஃப் நோட்டு சொல்லுவோம், ரஃப் காப்பி எதுன்னு சொல்லுவோம். ரைட்? அப்படின்னு நிறைய ரஃப்னு சொல்லுவோம். கரெக்டா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தா தான் நம்மளுக்கு என்னன்னு புரியும். ஸோ the payment should be made by the bankers who dash. ரைட்? ஸோ பேங்கிங் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கணும். இந்த ஆன்சர்ஸ்ல பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். டிராஃப்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்? ஏன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க டிமாண்ட் டிராஃப்ட், டிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா? ரைட்? ஸோ அந்த டிடி தான் ஒரு பேங்க்ல வரும். ரைட்? உங்களுக்கு வந்து பேங்க்ல நோட் வராது, காப்பி வராது, லீக் வராது, ஸ்வாம் வராது, ஆனால் டிராஃப்ட் வரும். ரைட்? ஸோ டிராஃப்ட் வந்து ரஃப் டிராஃப்ட்னு கூட நம்ம சொல்லுவோம். ரைட்? ரஃப் டிராஃப்ட் அண்ட் ஃபேர் டிராஃப்ட். ஓகே. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்லயும் வரும், செகண்ட்லயும் வரும். ரஃப் நோட் வந்து ஃபர்ஸ்ட்ல வரும், ஆனால் செகண்ட்ல வராது. ரைட்? காப்பி அகைன் ஃபர்ஸ்ட்ல வரும், செகண்ட்ல வராது. இது வந்து செகண்ட்லயும் வராது, ஃபர்ஸ்ட்லயும் வராது. ஸ்வாமும் ஃபர்ஸ்ட்லயும் வராது, செகண்ட்லயும் வராது. ஸோ தி ஆன்சர் இஸ் டிராஃப்ட். ஆல்ரைட்? எல்லாருக்குமே புரிஞ்சுதா? Going on to the next one. Question number 17.
First sentence. I bought an easy dash with large pieces for my four-year-old cousin. All right. Second question. Be careful not to dash her with your questions. Okay. So நம்மளோட answers பார்ப்போம். Game. I bought an easy game with large pieces. ஸோ ஒரு போர்ட் கேம் எல்லாம் உங்களுக்கு நிறைய பீசஸ் இருக்கும். ஸோ செஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த பீசஸ் எல்லாம் லார்ஜ் பீசஸாக கூட இருக்கலாம், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட்ல வரலாம். ஸோ சாரி, ஃபர்ஸ்ட்ல வரலாம். பி கேர்ஃபுல் நாட் டு கேம் ஹர் வித் யோர் கொஸ்டின்ஸ் வருமா? இட் டசன்ட் மேக் சென்ஸ், கரெக்டா? ஸோ செகண்ட்ல வராது. நெக்ஸ்ட், I bought an easy book with large pieces. ஈஸி புக் வித் லார்ஜ் பீசஸ் வருமா? லார்ஜ் பீஸ்னா ஏதாச்சும் இருக்கணும், லைக் ஏதாச்சும் ஒரு கேம் மாதிரி ஏதாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, கரெக்டா? ஸோ புக்கில் வந்து லார்ஜ் பீசஸ் வராது, லார்ஜ் பேஜஸ் வரும் ஆர் லார்ஜ் லெட்டர்ஸ் வரும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வராது. பி கேர்ஃபுல் நாட் டு புக் ஹர் வித் யோர் கொஸ்டின்ஸ். புக் ஹர் வித் யோர் கொஸ்டின்ஸ்னு வரவே வராது. ஸோ செகண்ட் இஸ் ஆல்சோ அவுட். கன்ஃபியூஸ். I bought an easy confuse with large pieces nu varuma? Varave varadu. It doesn't even make sense, right? So first one is out. Second one, be careful not to confuse her with your questions. Varum, right? ஆனா நம்மளுக்கு என்ன வரணும், ரெண்டுத்துலயுமே கம்பேட்டபிளா வரணும். ஸோ செகண்ட் ஒன் வரும், ஃபர்ஸ்ட் ஒன் வராது. I bought an easy shock with large pieces nu வருமா? ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து ஒரு ஷாக்கை கொண்டு போய் கொடுப்பீங்களா? நோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அவுட். பி கேர்ஃபுல் நாட் டு ஷாக் ஹர் வித் யோர் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த கொஸ்டின்ஸை கேட்ட உடனே அந்த கேண்டிடேட் வந்து ஷாக் ஆகலாம். ஸோ செகண்ட் ஒன் வரும், ரைட்? இப்போ மீதி இருக்கிறது நம்மளுக்கு என்னது? பசில். ஸோ ஐ பாட் அன் ஈஸி பசில். பசில்ன்றது ஒரு கேம் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வரும். பி கேர்ஃபுல் நாட் டு பசில் ஹர் வித் யோர் கொஸ்டின்ஸ். ஸோ அவங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், அது பசில் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க, ரைட்? ஸோ செகண்ட் ஒன்னும் வரும். ஸோ தி ஆன்சர் இஸ் இ. Alright? So the answer for the 17th question is E. Puzzle. Going on to the next one. Okay. The first question on the dash on the inga varnam at the end. Alright? Dash. Alright? Yeah. So the meteorologist said we would have an afternoon dash. Second sentence. When my aunt visits, she likes to dash me with gift. Okay. பார்க்கலாம். So game வருமா? மீட்டராலஜிஸ்ட் வந்து கேம்ஸை பற்றியே சொல்லுவாங்க. மீட்டராலஜிஸ்ட்னா யாரு? வானிலை அறிக்கை மையம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ வானிலை அறிக்கையில் என்ன கேமுக்கும் வானிலை அறிக்கைக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. ஸோ ஃபர்ஸ்ட்ல வராது. When my aunt visits, she likes to dash me. Game me with gifts nu varuma? It doesn't make sense, right? So second one is also out. Okay. My meteorologist said we would have an afternoon lunch. Lunch வந்து உங்களுக்கு ஆஃப்டர்நூன்ல தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். ஃபர்ஸ்ட் ஒன்ல இது வரும். When my aunt visits, she likes to lunch me with gifts வருமா? No. So second one is out. Meteorologist said that we would have an afternoon flow வருமா? Flow is basically something related to liquid. So flow varadu. First one out. When my aunt visits, she likes to flow me with gifts. No. So second one is also out. Meet.
The meteorologist said we would have an afternoon meet. அது வரும். ஏன்னா, ஆஃப்டர்நூன் மீட்டிங் அவங்க வந்து ஆஃப்டர்நூன்ல மீட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் ஒன் வரும். When my aunt visits, she likes to meet me with gifts. ஸோ, ஆண்ட் விசிட்ஸ்ன்னே சொல்றாங்க. ஸோ, விசிட்டும் மீட்டும் ஒண்ணு தான். ஸோ, திருப்பியும் உங்களுக்கு ஒரு மீட் வந்தா அது ரிடண்டன்ட் ஆயிடும். கரெக்ட்டா? ஸோ, செகண்ட் ஒன்ல வராது. தி ஆன்சர் இஸ் ஷவர். ஸோ, ஆஃப்டர்நூன் ஷவர் என்ன மிதமான மழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, ஆஃப்டர்நூன்ல மிதமான மழை வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் ஒன்ல வரும். ஷவர் மீ வித் கிஃப்ட்ஸ் அப்படின்னா கிஃப்ட் கொண்டு வந்து பொழியறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ, தட் இஸ் பேசிக்கலி ஷவர் மீ வித் கிஃப்ட்ஸ். ஸோ, செகண்ட் ஒன்லயும் வரும். So, the answer is shower. Did everybody get that? Okay, let's go on to the next one. Question number 19. Be careful not to dash the glass. There is not one dash of water left in the jug. ஸோ இது வந்து இங்க பாருங்க, உங்களுக்கு செகண்ட் ஒன் ரொம்ப ஈஸியா இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னோட. ரைட்? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன்க்கு வந்து உங்களுக்கு பிரேக்கும் வரும், த்ரோவும் வரும், ட்ராப்பும் வரும். ஆனா செகண்ட் ஒன்ல வந்து ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் வரும். உங்களுக்கு த்ரோ வராது, கப் வராது, பிரேக் வராது, ஹேண்ட்ஃபுல் வராது. ஹேண்ட்ஃபுல் வரும். ஆனா உங்களுக்கு வந்து மீதி எதுவுமே வராது. ஹேண்ட்ஃபுல் வரும், ட்ராப் வரும். ரைட்? ஆனா உங்களுக்கு வந்து த்ரோ, கப், பிரேக் வராது. ஸோ நம்ம பார்ப்போம். ஸோ கேர்ஃபுல் நாட் டு த்ரோ த கிளாஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வரும். தேர் இஸ் நாட் ஒன் த்ரோ ஆஃப் வாட்டர்னு வராது. ஸோ செகண்ட் ஒன் வராது. கப் பி கேர்ஃபுல் நாட் டு கப் த கிளாஸ் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் இருக்குமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல வராது. தேர் இஸ் நாட் ஒன் கப் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் இன் த ஜக். அது வரும். ஆனா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல வராததுனால உங்களுக்கு வந்து இது ஆன்சர் கிடையாது. ஆல்ரைட், கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். பிரேக். பி கேர்ஃபுல் நாட் டு பிரேக் த கிளாஸ் வரும். ரைட்? கிளாஸ் வந்து உடைக்காதீங்கன்னு சொல்றாங்க. தேர் இஸ் நாட் ஒன் பிரேக் ஆஃப் வாட்டர் லெஃப்ட்னு வருமா? நோ. ரைட்? ஸோ செகண்ட் ஒன் இஸ் அவுட். பி கேர்ஃபுல் நாட் டு ஹேண்ட்ஃபுல் த கிளாஸ் அப்படின்னு வருமா? ஹேண்ட்ஃபுல்னா ஒரு கைப்பிடி அளவு அப்படின்னு அர்த்தம். ஸோ அளவுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நோ. ஃபர்ஸ்ட் ஒன் அவுட். செகண்ட் ஒன் வந்து தெர் இஸ் நாட் ஒன் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் வாட்டர் அப்படின்னு வரும். ரைட்? ஸோ செகண்ட் ஒன் வரும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஒன் வராது. ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ராப். பி கேர்ஃபுல் நாட் டு ட்ராப் த கிளாஸ். ரைட்? ஸோ கிளாஸ் வந்து கீழே போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேர் இஸ் நாட் ஒன் ட்ராப் ஆஃப் வாட்டர் அப்படின்னு நம்ம யூஸ்வலாகவே சொல்லுவோம். ஒரு ட்ராப் கூட இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? சாரி. ரைட்? ஸோ செகண்ட் ஒன் வரும். ரைட்? ஸோ தி ஆன்சர் இஸ் ட்ராப். Alright? Okay, going on to the next one. 20. The first question. Our maths teacher taught us how to find the square dash of number. So square அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியணும், அது வந்து என்ன சொல்றது, ரூட்டாக தான் இருக்கணும்னு. ஆனால் கீழே என்ன வரும்னு பார்க்கணும். The plant's dash is deep under the ground. ஒரு பிளான்ட்டோட என்ன இருக்கும் கீழே? ஸ்டெம்மு கூட இருக்கலாம் சில நேரத்தில். ரைட்? ஸோ நம்ம ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃப்ளார். ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஃப்ளார் வருமா? டு ஃபைண்ட் ஹவு டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ஃப்ளார்னு வருமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வராது. ஆனால் செகண்ட் ஒன் வரும். பிளான்ஸ் ஃப்ளார் இஸ் டீப் இன்சைட், இட்ஸ் டீப் அண்டர் த கிரவுண்ட். ரைட்? நெக்ஸ்ட், ஹவு டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ஷேப் ஆஃப் அ நம்பர். ஸோ ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் ஷேப் இருக்குமா? நோ. ஃபர்ஸ்ட் ஒன் வராது. பிளான்ட்டுக்கு ஷேப் வந்து
அண்டர் கிரவுண்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ செகண்ட் ஒன்னும் வராது. ஃபைண்ட் த ஸ்கொயர் ஏரியா ஆஃப் அ நம்பர். நம்பருக்கு ஏதாச்சும் ஸ்கொயர் ஏரியா இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னும் வராது. பிளான்ஸ் ஏரியா செகண்ட் ஒன் வரும். ஏன்னா பிளான்ட்டோட ஒரு ஏரியா வந்து அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரூட் ஸ்கொயர் ரூட் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வரும், பிளான்ட்டோட ரூட் செகண்ட் ஒன் வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வராது, செகண்ட் ஒன் வரும், ரைட்? ஸோ தி ஆன்சர் இஸ் டி, ரூட். ஆல்ரைட், ஆன்சர் வந்து ரூட். இட் இஸ் as simple as that. Okay, going on to the next one. Okay, so for 21 to 30 என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். Each question below has two blanks, each blank indicating that something has been omitted. Choose the pair of words for each blank which fits the meaning of the sentence as a whole. ஸோ உங்களுக்கு வந்து ஒரே சென்டென்ஸ்ல வந்து 2 blank கொடுத்திருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து நம்ம என்ன பார்த்தோம், 2 சென்டென்ஸ்ல ஒரு blank. ஆனா இந்த இதுல வந்து ஒரே சென்டென்ஸ்ல 2 blank, ரைட்? ஸோ அதுக்கான ஆன்சர் என்னன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். தட் இஸ் our main job. Let's see what the answer, let's see what the questions are. Question number 21. Most of these oft occurring na இது வந்து often, oft occurring na often occurring னு அர்த்தம். அடிக்கடி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. Most of these oft occurring dash are the subject of hot dash across the campus. பாப்போமா? Okay. Most of these oft occurring problems வரலாம். This might be a choice. Problems வரும். ஆனா are the subject of hot search across the campus னு வருமா? தப்பு, right? So second one வராது. Alright. Most of these oft occurring debates வரும். are the subject of hot concern நம்ம எப்பவுமே சொல்ல மாட்டோம், ரைட்? பிரைமரி கன்சர்ன் சொல்லலாம், இல்லைன்னா மோஸ்ட் கன்சர்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஹாட் கன்சர்ன் நம்ம சொல்லவே மாட்டோம். ஸோ இதுவும் அவுட். மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஆஃப்ட் அக்கரிங் கொஸ்டின்ஸ் கரெக்ட் ஆர் த சப்ஜெக்ட் ஆஃப் ஹாட் டிபேட் வரும். பிகாஸ் ஒரு டிபேட்டுக்கு வந்து நமக்கு ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட் இருக்கும். எப்பவுமே ஒரு டிபேட் வந்து ரொம்ப ஃபியூரியஸ், ரொம்ப விகரஸா நடக்கும், ரொம்ப ஹாட்டா நடக்கும், ரைட்? ஸோ டிபேட் வர சான்ஸ் இருக்கு. ஸோ சி வந்து நம்மளுக்கு ஒரு சாய்ஸா இருக்கலாம், எனக்கு இன்னும் தெரியாது, பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஆஃப்ட் அக்கரிங் சொல்யூஷன்ஸ், ஓகே, சொல்யூஷன்ஸ் வரலாம். அது சப்ஜெக்ட் ஆஃப் ஹாட் ரீசர்ச். சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டா பின்ன எதுக்கு ரீசர்ச், கரெக்டா? ஸோ ரீசர்ச்சும் இல்லை. மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஆஃப்ட் அக்கரிங் டிசீசஸ் வரலாம். அது சப்ஜெக்ட் ஆஃப் ஹாட் இன்ஃபெக்ஷன். ஹாட் இன்ஃபெக்ஷன் நம்ம எப்பவுமே சொல்ல மாட்டோம், விகரஸ் இன்ஃபெக்ஷன் வேணா சொல்லலாம், ஆனால் ஹாட் இன்ஃபெக்ஷன் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இன்ஃபெக்ஷன் இஸ் ஆல்சோ அவுட். த ஆன்சர் இஸ் சி. Alright, I hope everyone got that. Going on to the next one. Question number 22. These people felt dash by the dash of Marxist principles by the party higher-ups. By the party higher-ups அப்படின்னா, yeah, party higher-ups அப்படின்னா higher authorities அர்த்தம். higher authorities அப்படின்னு அர்த்தம். ஆல்ரைட், ஸோ ஒரு பார்ட்டியில நிறைய ஹையர் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க, ரைட்? ஸோ யா, தீஸ் பீப்புள் ஃபெல்ட் dash by the dash of Marxist principles by the party higher-ups. So Karl Marx is a person. ஸோ அவங்களோட பிரின்சிபிள்ஸ் தான், அவங்களோட வழிமுறையை தான் நம்ம வந்து மார்க்சிஸ்ட் பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? லெட்ஸ் see. These people felt agitated. Agitatedனா
அவங்க வந்து ரொம்ப ஃபியூரியஸ் ஆனாங்க. ரொம்ப என்ன சொல்றது? அவங்கள வந்து அவங்க வந்து கோவமாயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பை த ரெஃப்யூட்டேஷன். ஸோ ஒரு அ பார்ட்டி ஹையர் அப்ஸ் வந்து அ ஒரு மார்க்சிஸ்ட் பிரின்சிபிள் வந்து ரெஃப்யூட் பண்ணா அவங்க வந்து அ தே வில் நாட் அலோவ் இட் பேசிக்லி. ரைட்? ஸோ ரெஃப்யூட்டேஷன் வராது. ரைட்? சப்ஜெக்டட். பீப்பிள் ஃபெல்ட் சப்ஜெக்டட்ன்னு எப்பவுமே வராது. ஸோ ஃபர்ஸ்ட்டே தப்பா இருக்கும்போது, செகண்டும் நம்மளுக்கு தப்பு தான். பீப்பிள் ஃபெல்ட் பிட்ரேட் வரும். அவங்க வந்து ஏமாந்துட்டாங்க. ஏன்? பை தி அபாண்டன்மென்ட். அதாவது மார்க்சிஸ்ட் பிரின்சிபிள் வந்து அபாண்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரைட். ஸோ சி மைட் பி அ ரைட் ஆன்சர். எனக்கு இன்னும் தெரியல. பார்ப்போம். பீப்பிள் ஃபெல்ட் சப்டியூட். சப்டியூட் அப்படின்னா காம் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். பை தி ஆர்குமெண்ட்ஸ். ஸோ ஆர்குமெண்ட்ஸ்னால காம் ஆவாங்களா? நோ. ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் ஆன்சர். பீப்பிள் ஃபெல்ட் ஹராஸ்ட் பை தி அக்செப்டன்ஸ் ஆஃப் ஸோ அவங்களோட பிரின்சிபல் இது பண்றதுனால இவங்க வந்து ஹராஸ் ஆயிட்டாங்க. அதாவது ஹராஸ்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் தென் தட் இஸ் நாட் த ரைட் ஆன்சர். ஸோ தி ஆன்சர் இஸ் சி. ஆல்ரைட். I hope everyone got that. Moving on to the next question. Dependencies on dash and illicit drugs are major public dash in Western societies, according to the report. ஸோ வெஸ்டர்ன் சொசைட்டிஸ்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன இருக்கு? யூஎஸ்ஏ, யூகே, கனடா, அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் நம்மளுக்கு வெஸ்ட்ல இருக்கு. கரெக்டா? ஸோ டிபெண்டன்சிஸ் ஆன் இல்லிசிட் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இல்லிசிட் ட்ரக்ஸ் அப்படின்னா இல்லீகல் ட்ரக்ஸ். இல்லீகல் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இல்லீகல் ட்ரக்ஸ்னா நிறைய ட்ரக்ஸ் இருக்கு. ரைட்? ஸோ அந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் இல்லீகலான ட்ரக்ஸ். ஸோ அதே மாதிரி வேற என்ன இல்லீகலா இருக்கும்? இல்லீகல்னு சொல்ல முடியாது. ஆனா வேற எது ப்ராப்ளம் காஸ் பண்ற மாதிரி இருக்கும் பார்க்கலாமா? ஸோ எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. எதுக்கு அவங்க ப்ராப்ளம் காஸ் பண்றாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வராதப்போ செகண்டும் நமக்கு வராது. நெக்ஸ்ட் ஆல்கஹால். ஆல்கஹால் இஸ் அ ப்ராப்ளம். கரெக்டா? ஆல்கஹால் அண்ட் illicit ட்ரக்ஸ் தாராளமா வரலாம். ஸோ ஆல்கஹால் வரும். ஆர் a major public problem. இதுவும் வரும். ஸோ திஸ் மைட் பி your answer. Let's see. Dependencies on water. வாட்டருக்கும் illicit ட்ரக்ஸ்க்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் வராத போது செகண்டும் வராது. பிரைபரி. டிபெண்டன்சிஸ் ஆன் பிரைபரி. அண்ட் மலேஸ்னா கஷ்டத்தை கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம். ரைட்? ஸோ பிரைபரி illicit ட்ரக்ஸ்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். there should be something related to drugs on the other hand. கரெக்டா? ஸோ பிரைபரி இஸ் நாட் எனிதிங் ரிலேட்டட் டு ட்ரக்ஸ். ஸோ இதுவும் வராது. டிபெண்டன்சிஸ் ஆன் ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட்னா ஒரு நல்ல விஷயம். ஒரு நோயை வந்து குணப்படுத்துற ஒரு விஷயம். ரைட்? ஸோ இதே வராதப்போ இதுவும் வராது. ஸோ தி ஆன்சர் இஸ் பி, ஆல்கஹால் அண்ட் ப்ராப்ளம். Alright? Okay. Going on to the next one. Some people, question number 24. Some people usually deceptive ones. Deceptive na ஏமாத்துறவங்க அப்படின்னு அர்த்தம். Right? Betraying. Or pretending. Alright? So some people usually deceptive ones by dash of others. Sorry, by dash others of their due dash one second. Yeah. So by dash others of their due, இந்த dash வரணும். Alright? இங்க தான் உங்களுக்கு dash வரணும். So some people usually deceptive ones dash by dash of others of their due
and they have no qualms about it. All right. So என்னன்னு பார்ப்போம். ஸோ டிசெப்டிவ் ஒன்ஸ்னா பிட்ரேயிங் ஆர் பிரிட்டெண்டிங். ஸோ ஒரு ஏமாத்துற ஒரு பர்சன் இல்லைன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு நடிக்கிற ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து நல்லா இருக்கணும். எப்படி மற்றவங்கள வந்து இது பண்ணி மற்றவங்கள வந்து கஷ்டத்தில் ஆக்கிட்டு அவங்க வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரைட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர்ஸ் நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ டிசெப்டிவ் ஒன்ஸ் வந்து கேர் பண்ணுவாங்களா? நோ. ஸோ இது ரெண்டுமே வராது. டிசெப்டிவ் ஒன்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுவாங்களா? நோ. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நாட் தேர். டினை. டிசெப்டிவ் ஒன்ஸ் டினை பை சப்ளைங். நோ. இதுவும் வராது. ஃப்ளரிஷ். ஃப்ளரிஷ் வரும். ஏன்னா அதான் நான் சொன்னேன். அவங்க வந்து நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஃப்ளரிஷ் ஆகணும்னு நினைப்பாங்க. பை டிப்ரைவிங். டிப்ரைவிங்னா மற்றவங்களிருந்து மற்றவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறது. ரைட். ஸோ அதுவும் வரும். ஸோ திஸ் இஸ் ஆர் ஆன்சர் அண்ட் நாட் திஸ். இதுவும் வராது. ஏன்னா செரிஷ்னா அதேதான். ஸோ செரிஷ்னா சந்தோஷப்படுறதுன்னு அர்த்தம். அதே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களா? நோ. ரைட். ஸோ டி இஸ் ஆர் ஆன்சர். Going on to the next one. Canada's dash of free trade marks and dash change in its strategy. Canada's support of free trades marks a dash equal வந்து உங்களுக்கு சேஞ்ச் வரவே வராது. ரைட். ஸோ சப்போர்ட் வரலாம், ஆனால் ஈக்குவல்னு வந்து உங்களுக்கு எப்படி சேஞ்ச் வரும்? ரைட். ஸோ இது வராது. Canada's abolition of free trade marks இது வரும். மார்க்ஸ் இன் அக்யூட்னா ரொம்ப குறைஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அக்யூட் வரலாம். திஸ் மைட் பி தி ஆன்சர். எனக்கு இன்னும் தெரியாது, பார்க்கலாம். Canada's assumption of free trade marks in eclectic. ஸோ அசம்ஷன்னா ஏதாச்சும் அவங்களா நினைச்சுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ரைட். ஸோ இது வராது, இதுவும் வராது. ரைட். Canada's continuation of free trade marks இது வரும். மார்க்ஸ் இன் ஈக்குவல் அதே தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்தது தான். ஈக்குவலும் இங்க வராது. நெக்ஸ்ட் எம்ப்ரேஸ். கனடாஸ் எம்ப்ரேஸ். இதுவே உங்களுக்கு வந்து எம்ப்ரேஸ்மென்ட்னு வந்துருந்துச்சுன்னா கரெக்டா இருந்திருக்கும். ஆனா எம்ப்ரேஸ் நடந்ததுனால திஸ் இஸ் ராங் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஸோ தி ஆன்சர் இஸ் சாய்ஸ் பி. ஓகே. அபாலிஷன் அண்ட் அக்யூட். அபாலிஷன்னா அது வந்து இல்லாம ஆக்குறது அப்படின்னு. ஸோ ஃப்ரீ ட்ரேடே இல்லாம ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. Alright. Okay. Going on to the next one. Question number 26. The state should not dash with the right of a person to go about his or her dash business. Let's see. Okay. So ஒரு ஸ்டேட் வந்து இப்போ ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு. அந்த ஹியூமன் ரைட்ஸ்ல வந்து யாருமே தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தலையிடக்கூடாது அப்படின்றதுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கான்னு நம்ம பார்ப்போம். ரைட். ஸோ எக்ஸீட். ஸ்டேட் ஷுட் நாட் எக்ஸீட் வித் த ரைட் ஆஃப் த பர்சன் வராது. ரைட். ஸோ திஸ் இஸ் ராங். அப்படியே திஸ் வில் ஆல்சோ பி ஆட்டோமேட்டிக்லி ராங். இன்டர்ஃபியர்னா தலையிடுறது. ஸோ இது வரும். வித் த ரைட் ஆஃப் அ பர்சன் டு கோ அபவுட் ஹர் his or her legitimate business. Legitimate na original அப்படின்னு or authentic. Authentic or original. Okay. Alright. So interfere அவங்களோட உண்மையான பிசினஸ்ல வந்து அவங்க வந்து தலையிடக்கூடாது. The state should not interfere with the right person, with the right of a person to go about his or her legitimate business. So இதுவும் வரும். இது ஆன்சர் எனக்கு தெரியாது, நம்ம இன்னும் பார்க்கல மீதி எல்லாமே. ரைட். ஸோ கண்டினியூ. State should not continue with the right of the person வரவே வராது. So this is also wrong. Proceed. State should not proceed. Proceed continue ஒன்று தான். ஸோ இதுவும் வராது.
State should not suffer with the right of the person. That doesn't even make sense. So இதுவும் வராது. All right. Okay, I hope everyone understood that. Let's go on to the next question. Liver cells dash the ability to divide, so the liver can dash if part of it is removed. Okay, so பார்க்கலாம். Liver cells dash retain retain the ability to retainனா அது வந்து தக்க வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றேன். So this is correct தான். So the liver can regrow if part of it is removed. அது வந்து தானாவே திருப்பியும் grow ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. So இது ஒரு ஆன்சரா இருக்கலாம், தெரியல. Survive. Liver cells survive the ability ன்னு வராது. So that is wrong. So the liver can dash continue இது வரும், ஆனா இது வராதனால உங்களுக்கு இதுவும் வராது. Right? The liver cells continue the ability to divide. No. So the liver can regenerate. இது வரும், ஆனா இது வராது. So the whole இதுவே வராது. Regroup. Liver cells regroup the ability to divide ன்னு வரவே வராது. Doesn't make sense. அதே மாதிரி reignite. Reigniteனா திருப்பி பத்திட்டு எரியுது அப்படின்னு அர்த்தம். So இதுவும் வராது. Liver cells align the ability to divide ன்னு வராது. So this is also wrong. So the answer is choice A. All right. Okay. Going on to the next one. These students lived with dash families for the dash of their stay. Okay. Let's see. Host families. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வாடகை வீட்டில் தங்க போகிறாங்க. அந்த வாடகை வீட்டோட ஓனர்ஸ் பேர் தான் இங்கே ஹோஸ்ட்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ அவங்கள வந்து ஹோஸ்ட்னு நம்ம கூப்பிடுவோம். ரைட். ஸோ இதுவும் வரலாம். ஃபார் த டியூரேஷன் ஆஃப் த ஸ்டே இதுவும் வரலாம். These students lived with good families for the sake of their stay. So for the sake of their stay அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் நெகட்டிவாக தான் இருக்கணும். ஆனால் இங்க குட்னு சொல்லும்போது இது வரலாம், ஆனா இது வர முடியாது. குட்னு வந்து சேக்குன்னு இருக்குது. alright. Next one. These students lived with guest families வரலாம். For the completion of their stay, it doesn't make sense. It's wrong English. So இது வராது. These students lived with separate families. So எல்லாருமே செப்பரேட்டா லிவ் பண்ண மாட்டாங்க. So இது வராது. For the discharge of their stayவும் வராது. These students lived with nuclear families வரலாம். For the purpose of their stay, no. So the answer is choice A. All right. Let's go on to the next one. The use of dash in writing and in speech should be kept to an absolute dash. இங்க வந்து உங்களுக்கு dash வரணும். I am very sorry about that. Okay. All right. So the use of dash, the use of abbreviations. ஏன்னா நம்ம வந்து ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ண வாட்ஸ்ஆப்பில் வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணும்போது we use LOL அப்படின்னு சொல்கிறோம், லாஃபிங் அவுட் லவுட் அப்படின்னு சொல்கிறோம். அதே நம்ம வந்து ஸ்பீச்சில் வந்து லைக் நம்ம வந்து பேசும்போது லால் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ரைட். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். These are not the answers. All right. Okay. Going on to the last one. The oil company was forced to dash its plans to dash the oil platform in North Atlantic. Okay, பார்ப்போம். ஓகே. ஸோ ஃபோர்ஸ்டு வந்தாலே அவங்க வந்து என்ன சொல்றது, அவங்கள வந்து ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே ஏதாச்சும் நெகட்டிவாக தான் இருக்கும். பிகாஸ் செய்ய பிடிக்காத விஷயத்த நம்ம ஃபோர்ஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ செய்ய பிடிக்காத விஷயம் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் நெகட்டிவாக தான் இங்கே பார்க்கணும். ஸோ கன்சிடர் அப்படின்றது இங்கே வரவே வராது. பிகாஸ் இட்ஸ் ராங். அபேண்டன்னா அப்படியே விட்டுற சொல்றாங்க. ரைட். ஸோ திஸ் மைட் பி ரைட். It's plans to sink the oil platform. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அப்படியே
முழுக வைக்க சொல்றாங்க. ஸோ இதுவும் வரலாம். ரிவைவ் வாஸ் சப்போஸ் டு ரிவைவ் இட்ஸ் பிளான்ஸ் டு சப்மர்ஜ். ஸோ ரிவைவ் வரலாம். ஆனா இங்க சப்மர்ஜ்ன்னு சொல்றதுனால உங்களுக்கு ரிவைவ் வராது. பிகாஸ் சப்மர்ஜ்ன்றது வந்து அகைன் முழுக வைக்கிறதுன்னு அர்த்தம். ரைட்? ஸோ அதுவும் வராது. டி was supposed to study its plans வராது. ஸோ inundate வராது. Suspend its plans வரும். ஆனா shell வராது. So the answer is B. Alright? Okay. So உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். This is a very easy topic. And all the best for your exams. Please stay safe. Thank you.